ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா கோதுமை கொழுக்கட்டை, கோதுமை உப்பு கொழுக்கட்டை. இனிப்பு நம்ம சேர்க்கல. இந்த மாதிரி நீங்க இதுவரைக்கும் செய்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோதுமை கொழுக்கட்டை பண்றதுக்கு கோதுமை ஒரு 1.5 கப்பு, கோதுமை மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பூ 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக கோதுமை மாவு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது எதுக்காகன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோன்னா கொஞ்சம் அந்த ஜூஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் அது குடிக்கிறதுக்கு. அதுக்காக தான். இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தேங்காய் நம்ம எடுத்து வச்ச தேங்காயில் ஒரு 3/4 வாசி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இருக்கட்டும் தண்ணியில் போடுறதுக்கு. இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப போட்டு பிசைய வேண்டாம். சும்மா தேங்காய் உப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இப்போ இந்த மாவுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெசல்ல தண்ணி வச்சிருக்கிறோம். தண்ணி கொதிக்கும் முன்னாடியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக வேணும்னா இன்னும் குட்டியாக வேணும்னா குட்டியாக நீங்கள் உருட்டிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டிக்கலாம். குட்டியாக உருட்டினோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ள எல்லாம் மாவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நான் எல்லா மாவையும் அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான வேலை இது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மாவையுமே உருட்டி போட்டுக்கிட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எப்போவுமே மாவை உருட்டி போடணும், இல்லைன்னா மாவு பிரிஞ்சிரும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, உருண்டை அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும், உள்ளேலாம் நல்லா வேகும். ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் அப்படியே இருக்குது, வேகட்டும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கொழுக்கட்டை ஒன்று எடுத்து வச்சு நம்ம ஸ்பூனை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் சென்டரில் வந்திருக்கிறது. இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் கோதுமையை கலக்கி ஊற்றுறதுனால இந்த ஜூஸ் பாருங்க கெட்டியாக இருக்குது. இது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கொழுக்கட்டையை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கிறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸு, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இனிப்பே சேர்க்கல, உப்பு மட்டும்தான் சேர்த்து செய்திருக்கிறோம். உப்பு கோதுமை கொழுக்கட்டை. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது நல்லாயிருக்கும். நைட்டுக்கும் டிஃபனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.